நான் உங்கள் குட்டி சுட்டி பாருங்கள். இன்றைக்கி வாக்கிங் போயிட்டு வந்து சின்னதாக ஒரு குழம்பு போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தானே செய்ய போகிறோம். இது பாருங்கள், 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், அதுக்கு 2 வெங்காயம் சின்ன சைஸு, மீடியம் சைஸு, இவ்வளோ புளி எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாத்தூள், தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன், உப்பு கொஞ்சம் அதிலே போட்டுருக்கேன், ஒரு பூண்டு போட்டு இதை வந்து மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய்க்குள்ளே வந்து இங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கல, இதுக்குள்ளே மசாலா எடுத்துட்டு அப்புறம் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது தாளிக்கிற போது போட வெங்காயம், கருவேப்பிலை, சொரக்காயும் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கத்திரிக்காவுக்கு மசாலா ஏற்றி வச்சுக்கணும். அப்படியே கட் பண்ணி போட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மசாலா ஏன் போடணுன்னா, மசாலாலாம் வந்து எண்ணெயிலே வதங்கி குழம்புல கொதித்து வரும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காவோட மசாலா இருக்கும்போது அதோடய உப்பும் போடும் இல்லையா, சாப்பிடவே நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுருக்கேன், வெந்தயமும் போட்டுருக்கேன். புளிக்குழம்பு பொறுத்தவரையும் எப்பயும் வெந்தயம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் எப்போவுமே செய்யும்போது எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயை போட்டு நல்லா இது வதங்கி வரட்டும். அப்புறமா நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். மசாலானாக்கா கூட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா கொதிக்கிறீங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொதிக்க விடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு அதை ஒரு 2 செகண்டு நல்லா எண்ணெயிலே மசாலாவை வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றிட்டோம். நான் பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது காய் வெந்து வர கரெக்டாக இருக்கும். இவ்வளோ அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். மீன் குழம்பும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் சேம் ஒன்று தாங்க, ஒரே ப்ரொசீஜர் தான், அதே டேஸ்ட் இருக்கும். ஆனால் இது எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக இருக்கும். எப்படி வந்துருக்குன்ட்டு அப்புறம் பார்க்கலாம். நம்ம சொரக்காய்க்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், இந்த பெரிய தக்காளி ஒன்று சின்ன தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். நான் இதை வந்து நம்ம கிரேவி டைப்பில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் தனியாக தூள், கொஞ்சம் சிக்கன் தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டு கிரேவி டைப்பில் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சொரக்காய்க்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சொரக்காயை சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சொரக்காயை சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டு அது கூடவே தக்காளியை சேர்த்திக்கலாம். ஏன்னா தக்காளியும் காய் கூடவே நல்லா வெந்து வந்துடும். காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. எண்ணெயிலே தண்ணியும் ஊற்றிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் மசாலாலாம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். அது கூடவே குழம்பு மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி இதிலே வெந்துடும், இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட தேங்காய் துருகி வச்சுருந்ததையும் போட்டுட்டேன். அவ்வளோதான், சொரக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. கிரேவி டைப்புக்கு இருக்கா, சாப்பாடோடு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா, தனியாத்தூள் எல்லாம் போட சொன்னன்றதுக்காக நீங்கள் வந்து அதிகமாக கறி குழம்பு போடுவோம்ல, அந்த மாதிரி போடக்கூடாது. கொஞ்சம் போட்டுக்கணும் ஃப்ளேவருக்காக. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலையும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் கலரெல்லாம் மாறி சூப்பராக வெந்து வந்துருச்சா. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். சோறு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மோர், ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு பழம், அதே மாதிரி சொரக்காய் கிரேவி, அப்பளம். இதுதாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டுக்கு வந்து 7 மணிக்கு நாங்கள் லைவ் வருவோம். வந்து நீங்கள் எதுனாலையும் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.
என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாங்கள் லைவ் வர்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.